Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மந்த் யாரெல்லாம் வந்துட்டு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் வந்துட்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த ஒரு பிறந்த நாள்ல இருந்து உங்களோட எல்லா விஷயசுமே வந்துட்டு நிறைவேறணும். ஓகே, ஸோ இந்த ஒரு குட் அண்ட் பாசிட்டிவ் நோட்டோட நம்ம ரீடிங்குள்ளார போயிடலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிளாக் கலர், பைல் நம்பர் 2 இந்த செரி கலர் அண்ட் பைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலர். ஸோ இந்த 3 பைலுமே எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஒரு பைலுக்கு மேலே நான் பார்க்குறேன். எஸ், பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, பைல சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, so God ancestors. Pile number 1. ஸோ இந்த மாதம் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்ட் கிடைக்குங்க. நிறைய ஒரு பீஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு மனசு நிம்மதி தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்களோட யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப போல்டா ரொம்ப ஒரு சில ஹர்ட்ஃபுல்லான ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது ரேண்டம்லி கிடையாது, பட் ஆனால் அந்த பர்சன்னால நீங்க ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் உங்க லைஃப்ல, இல்லை நீங்க இதுல ஒரு விஷயத்துல பாதிச்சிருக்கலாம். ஸோ இது ரொம்ப நாளா அந்த ரைட் சான்ஸ்க்காக நான் வெயிட் பண்றேன்னு இருந்தீங்கன்னா, எஸ், இந்த பர்சன் கிட்ட இன்ன வரைக்கும் நான் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலை, இன்ன வரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பண்ணதில்லை அப்படின்னா அந்த பர்சனை மீட் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு சில தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத விஷயம் உங்க லைஃப்ல ஆக்சுவலி இருக்கு. அது எல்லாமே உங்களோட எனர்ஜியிலிருந்து நீங்க உங்களோட சொந்த வேல்யூ, உங்களோட ஓன் வேல்யூ மேற்கொண்டு அது பாதிக்குது, ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு தெரியும் இந்த பர்சன் தான் அது, இவங்க பேசினாவே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பாதிக்குது, இவங்க பேசினாவே நான் எனக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் ஆர் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்ட்ராங் ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்கும். ஒரு சில பேருக்கு உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்னும் விற்கலை, உங்களோட ரொம்ப நாளாக ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அதை என்னால் விற்க முடியல, பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால ஃபேமிலிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ரொம்ப அப்படியே சால்வ் ஆகாமல் போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் நல்ல பதில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் உங்களுக்கு ஒரு மேஜராக இருக்குதோ அது அதில் ஒரு நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம். டெஃபினெட்லி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் டிலே ஆகிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த மாதம் மோஸ்ட்லி பைல் நம்பர் 1க்கு தெரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ளே நான் போகணும், அதில் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தீங்க. பட் ஆனால் முழுமையாக இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
உங்களோட பாதையில் வந்து ஒரு ஒரு வெளிச்சமாக டெஃபினெட்லி வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட பாதையில் உங்கள் ஆன்சிஸ்டர்ஸில் இருந்து டிவைன் வரைக்கும் ஒரு வெளிச்சமாக ஒரு பிரைட்னஸாக இருப்பாங்க. இதுதான் உன்னோட ஜேர்னி, அடுத்து இதுதாங்கிற ஒரு ஒரு ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு முக்கியமாக போவீங்க. அது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நிறைய யோசனைகள், நிறைய பிளானிங்கிறது இருக்குங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் ரொம்ப ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஜூலை எப்படி இருந்துச்சோ முக்கியமா, அதே மாதிரி ஆகஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான மந்தா இருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஹியூஜ் பிளானிங் அப்படிங்கிறது வந்து நீங்க செட் பண்ணத்தான் போறீங்க. அண்ட் இது வந்து உங்களோட லைஃப்பை டெஃபினட்டா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தான் போகுது. ஓகே, டூ மச் ஆஃப் செல்ஃப் கேர். சி, உங்களோட இந்த மந்தோட மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீம் என்னன்னு பார்த்துக்கிட்டா கூட செல்ஃப் கேர். நிறைய வந்து பார்லர் போகிறது, இல்லை வீட்டிலே வந்துட்டு செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்களோட இல்லை லவ்டு ஒன்ஸோட வெக்கேஷன் போயிட்டு வர்றது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். எனி கைண்ட் ஆஃப் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் மோர் தேன் 1 ஆப்ஷன்ஸ் வரலாம். இது வந்து ஜென்ரலி வருது. இது நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் மோர் தேன் 1 ஆப்ஷன், ஒரு வாய்ப்பு மீறி இன்னொரு, அதாவது நிறைய வாய்ப்புகள் வருதுன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு வருது வாழ்க்கையில். ஸோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மோஸ்ட்லி இருப்பீங்க. அண்ட் ஃபேமிலியோட ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். இப்போது எல்லாரும் அவங்கவுங்களோட வேலை பிஸி ஸ்கெடியூல்னு உங்களோட சர்க்கிளில் இருந்தாங்கன்னா எல்லாரும் டுகெதராக ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நல்லாவே வந்துட்டு அமையும். ஓகே, ஹாப்பி டைம்ஸ். சி, நல்ல ஒரு ஹாப்பி டைம்ஸ் நான் தான் சொன்னேன். ஒரு நல்ல வந்துட்டு சந்தோஷமாக ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு ரொம்ப நிறைவாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதம் அதுக்கு உங்களுக்கு டைமும் கிடைக்கும், அதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் வந்துட்டு உருவாகும். ஃபீலிங் ட்ராப், எஸ், சைல்டுஹுட். சி, ஒரு விதத்தில் வந்து ஒரு பக்கம் நல்ல பாசிட்டிவாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம்னு பார்க்குறப்போ வந்துட்டு சம்வேர் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கும். நல்லா தான் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஆஃப் ஆயிடுவீங்க, திடீர்னு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே ஸ்டக் ஆயிடுவீங்க. இது எல்லாமே வந்துட்டு சின்ன வயசில் ஒரு சைல்டுஹுட் அப்யூஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உங்களோட நிறைய சின்ன சைல்டுஹுட் ட்ராமாலாம் இருக்கும்ல, அது எல்லாமே திடீர்னு உங்கள் நினப்பில் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்சனோ இல்லை அது சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆல்சோ நிறையா வந்துட்டு இருக்கும். ஓகே, அது ஒரு ட்விஸ்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன், ஒரு சேலஞ்சுன்னு கூட வந்துட்டு சொல்லலாம். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஒரு மொமெண்ட் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த மந்த் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மந்த் வந்து மிக்சடாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 1 வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் வந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு பேஸ் மாதிரி, ஐ மீன் ஆல்ரெடி ஜூலை ஒரு பேஸாக இருந்திருக்கும் உங்களுக்கு, பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் வந்துட்டு நீங்கள் போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பான ஒரு எனர்ஜி தான் வந்து எனக்கு பைல் நம்பர் 1ல இருந்து கிடைக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. இதோட இந்த பாசிட்டிவ் நோட்டோட நான் பைல் நம்பர் 1 எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். அட்ராக்ஷன், செரிஷ், ஓகே. ஸோ பைல் நம்பர் 2,
சரி, இந்த ஒரு மாதம் வந்து பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லவ் இல்லை ஏதோ ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த பர்சன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக வந்து இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எதிர்காலத்தோட கனவுகளாக இருக்கட்டும் இல்லை எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே மாறும். இன்ஃபேக்ட் உங்களோட வாழ்க்கை முறையே மாற்றுவீங்க நீங்கள். இப்போ இவ்வளோ நாளாக உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு ஒரு பிலீவ்ஸ் வச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஒரு நம்பிக்கை வச்சுட்டு அதுபடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல. பட் அந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறும். நிறைய விஷயங்கள் வந்து மாறும். நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அவங்க மூலியமாக. ஓகே, ஸோ கரெக்டான பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு வந்துட்டு இந்த மாதம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அண்டு ஒரு ஃபைனான்ஷியல் விஷயத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஒரு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டுங்கிறது வந்து இருக்கும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குமே வந்துட்டு இந்த மந்த் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், யாரோ உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்கணும், என்னை பற்றி பெருமையாக பேசணும், என்னோட வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு உணர்வுகளோடையே இவ்வளோ வருஷம் இருந்த பயல் நம்பர் 2க்கு இந்த மாதம் அதை எதிர்பார்க்கலாம். உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கும் உங்களோட உழைப்பு உங்களோட வேலையை வச்சு பாராட்டுறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு பாராட்டுக்கள் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோதான் வந்துட்டு வேலை பிஸி அப்படின்னு இருந்தா கூட நீங்க உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டு பெருமைப்படுறதுக்கான ஒரு மொமெண்ட் ஸ்பெஷலாகவே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஒரு ஒரு நிறைய சின்ன சின்ன ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்துட்டு பயல் நம்பர் 2 இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு மெமரி கலெக்ஷன் மாதிரின்னு சொல்லலாமா? இப்போ இந்த மந்த் நடக்கிற நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் அப்படிங்கிறது கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு கிஃப்ட் ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மாதம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சரி, ஒரு புது டாஸ்க்கு இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட்டு இல்லைன்னா ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மாதம் வந்து இருக்குங்க. உங்களோட பழைய லைஃப் உங்களோட பழைய பர்சன் எல்லாமே வந்து மாறுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு நியூ பர்சனாக ஒரு நியூ டாஸ்க் எல்லாமே வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் சரி, உங்களோட கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் வந்து கொஞ்சம் வேலை விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எமோஷன் சம்மந்தப்பட்டது இருக்காது. எப்பயுமே எமோஷ்னலி தான் ஏதாவது ஒரு யோசனைகள் இருக்கும். பட் இந்த டைமில் வெரி ஃபேரான திங்கிங் தான் வந்துட்டு இருக்கும். லைக் எது கரெக்டு ப்ராக்டிக்கல் திங்கிங்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேராக அப்படி தான் இருக்கும். ரொம்ப பார்ஷியல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்காது. ஓகே, அண்ட் புதுசாக உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறத்துக்கு புதுசாக நீங்கள் ஒரு நியூ ரூல்ஸ் மாதிரி கூட செட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த மாதம் பயல் நம்பர் 2 வந்துட்டு நிறைய ரூல்ஸ் நிறைய சீக்ரெட்ஸ் வந்துட்டு கடைப்பிடிப்பீங்க. நீங்கள் மட்டும் அந்த சீக்ரெட்ஸை கடைப்பிடிக்காமல் உங்கள் லவ்டு ஒன்ஸுமே வந்துட்டு சீக்ரெட்டாகவே வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு வந்துட்டு என்னோட கெரியரை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆர்ட் இந்த க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த பயல் நம்பர் 2 இந்த மாதம் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பிளான்டாக இருக்காது. ஜஸ்ட் ஒன் டே இது வந்து கிளிக் ஆகும்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு நாளில் டக்குன்னு வந்துட்டு அது கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அண்ட் ஆல்சோ வந்து ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம். நிறைய கோல்ஸ் இருந்தாலும் ஒரு சின்னதாக இருந்தால் கூட அதை அச்சீவ் பண்ணதோட பெருமை சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகுது.
உங்களோட சோஷியல் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கெரியர் விஷயமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி ஆல்சோ, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது, விச் இஸ் வெரி குட் ஃபார் யூ. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஒரு ரிசர்ச் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இருக்குங்க. ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சம்திங் ரிசர்ச் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும். இன்ஃபேக்ட் வந்து அதுவே உங்களை ரொம்ப பிஸியாகவே வந்து வச்சுருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காதது எல்லாமே வந்துட்டு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க டைமில் திடீர்னு அந்த ஒரு மொமெண்ட்ஸ் வந்துட்டு நடக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ சம்திங் ஒரு ஒரு ஓல்டான விஷயம் பழைய எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகி ஒரு நியூவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே, there is something better. எஸ், இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். சம் சர்ப்ரைசஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓவர் பியரிங், சே திஸ் ஒன். எல்லா பாரத்தையுமே வந்துட்டு நீங்களாவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. why make things so much more difficult than they need to be? இதுதான், நீங்கள் ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலுமே அதை ரொம்ப ஓவராக கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப டீப் பர்சனலில் நீங்கள் கொண்டு போகிறப்போ அது டெஃபினெட்லி ஓவர் பேர்டனாக தான் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம். பட் ஆனால் அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. லிசன் டு ஃபீட்பேக். ஃபீட்பேக் இஸ் வே மோர் இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 2. ஸோ ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது வந்து எவ்ரி ஃபீட்பேக் நீங்கள் செய்கிற அந்த வேலையில் வந்துட்டு உங்களோட எல்லா ஃபீட்பேக்கும் உங்களோட க்ரோத்துக்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஓகே, யூ காட் லவ்வர்ஸ் and 10 of cups, adventure and break. ஒரு ஸ்ட்ராங் அட்வென்ச்சர். இந்த மாதம் உங்கள் ஜேர்னியில் வந்து நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும், பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கும். ஆகஸ்ட் மந்த்து ஏதோ ஒரு விஷயங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு ஆச்சரியம்னு நான் சொல்வேன். சம்திங் வந்துட்டு இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லாவே வந்துட்டு தெரியுது பைல் நம்பர் 3க்கு. ஓகே, சம் லவ் ரிலேட்டடான ஒரு நியூஸ் எதிர்பார்க்கலாம். இட் குட் பி உங்களோட லவ் ரிலேட்டட், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியோ ஒரு கசின்ஸ் யாரோ ஒருத்தவங்களோட லவ் ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மூலயமா அதில் இதர் நீங்கள் டைரக்டோ ஒரு இன்டைரக்டோ இன்வால்வ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கூட வெளியே வரும். அண்ட் வந்துட்டு உங்ககிட்ட அதை பற்றி யாரோ ஓப்பன் அப் பண்ண போகிறாங்க. அவங்களோட லவ் லைஃப் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் அண்ட் உங்களோட சப்போர்ட் ஆல்சோ வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பெருசாக ஏதாவது ஒரு லாங் டேர்ம் இஷ்யூஸ் அது மாதிரி வந்து இருந்துச்சுன்னா வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மந்த் வந்து க்யூர் ஆகும். ஓகே,
பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கைண்ட் ஆஃப் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வந்து மோஸ்ட்லி உங்களோட கெரியரை தான் அதிகமாக வந்து காமிக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு டெசிஷனுமே வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு டெசிஷன், எந்த ஒரு முடிவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸோட, டிவைனோட ஒரு கைடன்ஸ் ஆர் ஹெல்ப் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒரு முடிவு ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உள்ளுணர்வு மூலியமாக இல்லை ஏதோ ஒரு மூலியமாக ஒரு கைடன்ஸோட தான் வந்து நீங்கள் எடுப்பீங்க. ரைட், ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. அண்ட் ஆல்சோ அப்பப்போ ஒரு சில வார்னிங்ஸ் ஆல்சோ வந்துட்டு எதிர்பார்க்கலாம், சின்ன சின்ன வார்னிங்ஸ். ஆனால் ஒரு விஷயம், கீப் யுவர் ஹாப்பினஸ் சக்ஸஸ் சீக்ரெட். நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இட் குட் பி ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்கள் கெரியர் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ரிசல்ட்டுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என் சைடு நான் எல்லா எஃபோர்ட்டும் போட்டுட்டேன், இனி பதில் மட்டும்தான் வரணும் இப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். ஆனால் நல்லதாகவே வந்துட்டு கிடைக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் சீக்ரெட்டாக இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஓகே, இந்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ரியல் இன்டென்ஷன்ஸ் வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு காம்படிஷன் இல்லை ஏதோ ஒரு சேலஞ்சில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வந்து நிறைய ஒரு டைவர்ஷன்ஸ் ஆல்சோ எதிர்பார்க்கலாமுங்க. டைவர்ஷன் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வேலை செய்வீங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை அந்த வேலையை செய்ய விடாமல் உங்கள் மைண்ட் அப்படியே மாற்றி கொண்டு போகும், வேற ஒரு விஷயத்துக்கு அப்படியே உங்களோட கவனத்தை வந்து செலுத்துகிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைவர்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமாக வந்துட்டு இந்த மந்த்து மிட்டுக்கு மேலே கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம், பாதிக்கு மேலே கூட, இல்லை அந்த டைம் பீரியடில் கூட வந்துட்டு சில ட்ராமாலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையிலிருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து மறுபடியும் நீங்க வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப நிறையவே இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் ஹீலிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா குரூப் ஹீலிங் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக்கல் எனர்ஜி, ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் பவர் நல்லாவே இருக்கும். பைல் நம்பர் 3க்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு லாங் டூர் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லைக் அப்ரோடு, வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது அங்கே செட்டில் ஆகிட்டு வரத்துக்கும், இல்லை வேலை சம்மந்தமாக போகிறது, இல்லை தெரிஞ்சவங்களை மீட் பண்ண போகிறதுன்னு ஏதோ ஒரு லாங்கான ஒரு ட்ரிப் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இல்லை அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் இங்கே இந்தியா வரத்துக்கும் உங்களோட பிளேஸ்க்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மீட்டிங் இல்லைன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிப், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு மந்த்து. ஹெல்த் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஹெல்த் வைஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் வேணுங்க. கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆக்டிவாக வேணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஹைட்ரேஷன் எப்பயுமே வந்துட்டு கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, லைக் எனர்ஜி ட்ரிங்க் ஆல்வேஸ். ஃப்ரெண்ட்ஷிப், ஓகே, லோன்லினஸ் அண்ட் கேர்லெஸ். எஸ், கேர்லெஸ் எனர்ஜிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். இந்த மாதம் வந்துட்டு பைல் நம்பர் 3 நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்கிறத பார்க்கலாம். நான் அதை ஆல்ரெடி ஜூலைல இருந்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஐ டோன்ட் கேர், யார் என்ன நினைச்சா என்ன, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, என்னோட வாழ்க்கை. அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அது இந்த ஜூலைல ஆரம்பிச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சா அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு வரக்கூடிய டேஸ்ல அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும் உங்க மனசுல. அதே மாதிரி இந்த ஒரு எண்ணம் உங்களோட லைஃப்ல நிறைய மேஜரான டெசிஷன்ஸை எடுக்க வைக்கும். ஓகேங்களா? உங்க வார்த்தையிலிருந்து நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் இனிமேல் ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கும், லைக் அ நைஃப் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களோட தனிமையான வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகுங்க.
குவைட் பிஸியான மந்தாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஒன்ஸ் அகெயின் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸோட அதிகமாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த மந்த் ஹெல்ப் பண்ணும். ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு டெஃபினெட்லி இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மந்தாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே ஒரு கைடன்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.